Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களும் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவர் தனி கட்சி தொடங்க போறாரா இல்லையா நமக்கு தெரியாது. பட் அதுக்கான சமிக்ஞைகளை பார்க்கின்றோம். அதை இதுவரைக்கும் யாரும் ரூல் அவுட் பண்ணலைங்கிறதையும் பார்க்கின்றோம். பட் ஆனால் அது பிகர் கொஸ்டின் திரு ஜேவிசி, அதற்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வணக்கம் சார். அதாவது இப்ப விஜய் முதலமைச்சரான அப்புறம், நடிகர் விஜய் முதலமைச்சரான அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதாவது ஒரு அர்பன் பிளஸ் ரூரல் எஜுகேட்டட் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் யார், அந்த வேக்கூம் ஒன்று இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பின்னடைவை நோக்கி போயிருக்கு, அதிமுகவும் ஒரு பின்னடைவை நோக்கி போயிருக்கு. சோ அப்படிங்கிற பொழுது இப்ப அரசியலே மாறி இருக்கு, இந்த சோசியல் மீடியா அரசியல். இப்ப அப்படிப்பட்ட இப்ப இன்னைக்கு ஒரு குளோபல் ட்ரெண்ட்ஸை பார்க்கிறோம். இப்ப நம்ம நேபாளத்துல யாரோ ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத ஒருவர் தலைவர் ஆறார். அனுரகுமார திசாநாயக்கா ஸ்ரீலங்கால அதிபரானதை பார்த்தோம். தமிழ்நாட்டில் திராவிட பெருங்கட்சிகள் ரெண்டுத்தையும் வீழ்த்தி விஜய் தலைவராக பார்க்கின்றோம், முதலமைச்சராக இருந்த பார்க்கின்றோம். இது ஒரு குளோபல் ட்ரெண்டா பார்க்கிறதா? புதியவர்கள் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை மீறி புதிய சக்திகள் தலை தூக்கிறத ஒரு குளோபல் ட்ரெண்டா பாக்குறதா? அதாவது யுக்ரைன்லயே இருக்குல்ல, யுக்ரைன்ல வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆக்டர் தானே வந்து உங்களுக்கு வந்து இப்ப பிரசிடென்டா இருக்காரு. சோ இது வந்து நம்ம ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸா பார்க்க கூடாது. இது தொடர்ந்து வந்து ஒரு விதமான ஒரு பேட்டர்ன் ஒன்று எமர்ஜ் ஆகுது. அதனாலதான் சொல்றேன் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா அரசியலுங்கிறது மாறிடுச்சு சார். தமிழ்நாடு பொறுத்த மட்டும் அரசியலுங்கிறது மாறிடுச்சு. காசு கொடுத்து ஓட்டு வாங்குவோம், அதாவது கம்யூனிட்டி வைஸ் ஓட்டு வாங்குவோம், அந்த மாதிரிலான விஷயங்கள்லாம். அதாவது ரீஜனல் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினாலும் கூட he would carry some baggage of BJP. இல்ல, அவர் பிஜேபிக்காக பேசிய பேச்சுக்கள் அவருக்கு பலமா பலவீனமா நமக்கு தெரியாது இல்ல. அது வந்து அந்த அந்த ஒரு அந்த இமேஜ் he will, அந்த ஒரு லெகசி அவர் கேரி பண்ணுவார்ல, அது பலமா இருக்குமா பலவீனமா இருக்குமா? அதாவது பலமா இருக்குமா பலவீனமா இருக்குமாங்கிறது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் whose hands it is. ஒரு அணி பாய்சன் ஆறதும் பாய்சன் அணி ஆறதும் யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. அதனால அவர் அதை எப்படி யூஸ் பண்ண போறாரு, அவரோட நரேட்டிவ் எப்படி செட் பண்ண போறாரு, அங்கிருந்து எங்க எடுத்து போறாரு அவரு. ஏன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கட்சி இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கு, அது எல்லாருமே ஒத்துப்போம். அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைச்சர் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் அமைச்சர், மற்ற யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்படிங்கிற விஷயத்துல ஒரு தொடர்ந்து வந்து அண்ணாமலை வந்து அப்போசிஷன்ல இருக்கும் பொழுது, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருக்கும் பொழுது 2024 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாரு, அவர் எப்படிப்பட்ட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாரு, என் மக்கள் யாத்திரை எல்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணாருன்னு பார்த்திருக்கோம். சோ அவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிருக்காருங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவர் ப்ராபப்லி he would have learned a lot of lessons also. ஏன்னா 100% சக்சஸும் கிடையாது. அதாவது நம்ம நிறைய பேர் சொல்றது வந்து நான் எதுக்காக இந்த கூட்டணி வேணும்னு 2026 ஆசைப்பட்டேன்னா, பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கூட ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல கூட லீட் பண்ணல. 2024ல 2019ல கூட லீட் பண்ணாங்க ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல. சோ அதனாலதான் சரி இப்ப நீங்க பண்ணிருக்கீங்க எல்லாமே, இந்த எஃபர்ட் வந்து நீங்க வந்து ரிசல்ட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு அலையன்ஸ் வேணும்னு சொன்னோம். ஆனா இப்ப வந்து அரசியலே மாறின சிச்சுவேஷன்ல அண்ணாமலை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ ஒருவேளை இட் இஸ் ஒன்லி ஸ்பெகுலேஷன், பிகாஸ் அவர் டினை பண்ணலங்கிறது தான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எதுக்காக இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, அண்ணாமலை அவுட் ரைட்டாவோ அண்ணாமலையோ இல்ல அவரை சார்ந்த ஆதரவாளர்களோ இல்ல இதெல்லாம் வதந்தி, இந்த மாதிரி ஒரு தாட்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் நீங்க கூப்பிட்டா நான் வந்து கூட மாட்டேன். ஆனா அந்த மாதிரியான ஒரு டினையல் யார்கிட்டயுமே வராத போது there will not be a smoke without a fire. சோ இந்த விண்டோ ஓபனா வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். பட் வந்தா ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு, இன்னைக்கு தாவேக ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆக்கிரமிச்சிருக்கு. இஸ் தி ஸ்பேஸ் நாட் crowded already? No, it is not at all crowded. ஏன்னா திமுகவுக்கு அலையன்ஸ் இல்லாம ஒரு அபார்ட்மெண்ட் எலெக்ஷன்ல கூட நிக்க முடியாது திமுகவால. இது நான் உங்க சேனல்ல வந்து நான் ஆயுத எழுத்துல விவாதத்திலேயே சொல்லியிருக்கேன். அலையன்ஸ் இல்லாம ஒரு அபார்ட்மெண்ட் சொசைட்டி எலெக்ஷன்ல கூட திமுகவால நிக்க முடியாது. அது திமுகவுக்கு தெரியும். இன்னைக்கு திமுக வித்தவுட் எனி அலையன்ஸ் தான் நின்றுட்டு இருக்காங்க. அஇஅதிமுக தொடர்ந்து சதர்ன் ரீஜன்ல டிக்ளைன் ஆயிருக்கு. கேடிசிசி அண்ட் சதர்ன் ரீஜன் இங்க வந்து அதிமுகவுக்கு ஸ்பேஸ் இல்ல. அப்படிங்கிற பொழுது அண்ணாமலைக்கு சவுத்ல ஆல்ரெடி அவர் வெரி பவர்ஃபுல். ஏன்னா நான் திரும்பி சொல்றேன், அவர் கொங்குல கிடையாது. அண்ணாமலைக்கு வந்த ஆதரவு அண்ணாமலை அப்படிங்கிற பினாமினாலையும், பட் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் பாஜக. அது ரெண்டுத்தையும் எப்படி பாஜக இந்த பேஸ் அப்படியே நகர்ந்து வருமா? இவர் ஒரு புது பேஸை கட்டமைப்பாரா சார்? அதாவது எல்லாமே எவால்விங் பீஸ் சார் பாலிடிக்ஸ்ல. இப்ப நம்ம வந்து ஒரு 6 months பேக் நம்ம வந்து விஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஆதரவு வரும்னு நினைச்சோமா? வரும்னு நினைக்கவே இல்லையே. சோ நான் ஆதரவு வரும் நான் சொல்லவே மாட்டேன். அதாவது அண்ணாமலை நாளைக்கு வராரு, உடனே அவர் வந்து அப்போசிஷன் லீடர் ஆயிடுவாரு, இல்லைன்னா வந்து 2031 அவர் தான் சிஎம். அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. ஸ்பேஸ் இருக்கு.
அந்த ஸ்பேஸ் அவரால் யூட்டிலைஸ் பண்ண முடியுமா? அந்த ஸ்பேஸுக்கு தகுந்தாப்புல ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அது பண்ணக்கூடியவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணக்கூடியவர். பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எ கிறிஸ்டல் பால். நீங்க சொன்னது போல அவர் வந்து கன்ஃபார்மும் பண்ணல, டினையும் பண்ணல. அவர் சொல்லும் போது தான் நம்ம செய்தி. இன்னைக்கு முக்கிய செய்தி, அவர் டெல்லிக்கு போறார். நிச்சயமா இது பேசப்பட்டிருக்கும். இது அவர் ராஜினாமா செய்யலாம், இல்ல இந்த ஐடியாவை சொல்லலாம், தலைமை வேற சொல்லலாம். we have to wait and see. பட் இப்போ மக்கள் சக்தி அப்படிங்கிற பேர் நிறைய அடிபடுறத பார்க்கின்றோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அதை ஹிண்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம். அது இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் திரு ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இந்த பேர் சொல்லப்பட்டது. ரெண்டுத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இருக்கலாம் சார். ஏன்னா வந்து லாட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ரஜினிகாந்தினுடைய கட்சியினுடைய சிஎம் ஃபேஸை தான் அண்ணாமலை கொண்டு வர பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அண்ணாமலை அவர்கள் மேடையிலேயே கூட கன்ஃபார்ம் பண்ணாரு. மேடையில கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். யார் கன்ஃபார்ம் பண்ணாலும் அதாவது unless otherwise we hear from Mars mouth, I don't want to believe. அது இதெல்லாமே ரூமர் தான். அதாவது அப்படின்னு சொல்றாங்கன்னு நான் சொல்லுவேன். அதனால இப்ப கூட இது வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்லைன்னா ஒரு இளைஞர் எழுச்சி பேரவை, இல்ல மக்கள் சக்தி இயக்கம், அந்த மாதிரி ஒன்னு நான் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு பார்ட்டிக்குள்ளேயே இருந்து பண்ண போறாரா, இல்லைன்னா கட்சியை விட்டு விலகி போறாரா? இதெல்லாம் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் ஆர் தேர். பட் எதுக்குமே ஆன்சர்ஸ் கிடையாது. ஆனா எல்லாமே கொஸ்டின்ஸா இருக்கு. ஏன் கொஸ்டின்ஸா இருக்கு? ஏன்னா he has not denied. அவர் மறுக்கலங்கிறதுனால அவர் எதுவுமே நம்ம டினை பண்ண முடியாது. Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.